அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சங்க இலக்கிய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான பாடலை பார்க்க போறோம், கேளுங்க. அருமையான பாடல், குறுந்தொகையில் ஒரு பாடல், 61வது பாடலை பார்க்கவிருக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க, நீண்ட நாட்களாக வீடு வரவில்லை. யாரு? தலைவன். இவன் போனவன் வரல. இவன் பரத்தையரோடு இன்பம் துய்த்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறான் இந்த தலைவன். வீட்டுல தலைவி இருக்கா இல்லையா, வீட்டுக்கு வரணும் இல்லையா? அவன் அன்றாடம் இவன் தலைவியிடம் நான் பொருள் ஈட்டுவதற்காக வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன் போய் சொல்லிட்டு போறான். போனவன் வீடு வருவது கிடையாது. அப்ப எங்க போனான்? பரத்தையரோடு இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னு சொன்னா மருத நிலம், வயல் சார்ந்த இடம் அது. ஒரு பக்கம் பொய்கை, ஒரு பக்கம் உழவர்கள் வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பறவைகள் நாரை, கொக்கு, குருகு என்று பறந்து கொண்டு இயற்கையான சூழலை அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. மருத நிலத்து தலைவன் அவன். இவன் பொருள் ஈட்ட போகிறேன் என்று சொன்னவன் வீடு வரவில்லையே என்று இவள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாள் தலைவி. இவன் எங்க போயிருப்பான்? இவன் நேரா பரத்தையர் வீட்டுக்கு போய் உடல் அளவிலும் மனதளவிலும் தன்னை இன்பமாக வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான் தலைவன். இவனும் நீண்ட நாட்களாக இதே தொடர்ச்சியாக பரத்தையரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தலைவன். ஒரு கட்டத்தில் இவனுக்கு தலைவியின் நினைவுகள் வருகிறது. உடனே வீட்டிற்கு செல்ல வேண்டுமே என்று நினைக்கிறான். பரத்தையரை விட்டுவிட்டு உடனே இப்பொழுது நான் நேரடியாக என்னுடைய வீட்டிற்கு தலைவியை சந்திக்க சென்றால் அவள் சினம் கொள்வாளோ, வெகுண்டு எழுவாளோ என்று இவன் அச்சம் கொள்கிறான் தலைவன். எப்படி போறது? இத்தனை நாளா நம்ம அவளை கண்டு கொள்ளவில்லையே. அவள் உண்ணாளா? உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன பண்ணனா? வீட்டில் ஏதாவது பதார்த்தங்கள் ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்று குடும்ப வாழ்க்கையை பற்றி நாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பரத்தையரோடே நாம் இருந்து விட்டோமே. இனி எப்படி நாம் அவளுடைய முகத்தில் நான் விழிப்பேன் என்று அச்சம் கொள்கிறான் தலைவன். இதுதான். உடனே இவன் என்ன பண்றான் தெரியுமா? தலைவன் ஒரு தூதுவனை அனுப்புகிறான் நேரா தலைவியோட வீட்டுக்கு. தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய தலைவியிடம் ஒரு தூதுவனை அனுப்பி அங்கே நிலைமை எப்படி இருக்கிறது, என் தலைவி எப்படி இருக்கிறாள், நான் இல்லாததால் உடல் மெலிந்து வருத்தப்படுகிறாளா, என்ன சொல்வார், என்ன சொல்லியிருப்பார் என்று இவனை தூதுவனை அனுப்பி போய் பார்த்து விட்டு வா என்று சொல்கிறான். தூதுவன் போனவன் நேரடியாக தலைவியை சந்திக்க முடியுமா? முடியவில்லை. தலைவியுடைய தோழியை சந்திக்கிறான் தூதுவன். நிலையை அறிந்து கொள்கிறான். அறிந்து கொள்கின்ற பொழுது அப்பொழுது அந்த தோழி சொல்கிறாள், என்னுடைய தலைவி எப்படி இருக்கிறாள் தெரியுமா என்று சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். தூதுவனே இங்கே வா, உன்னை யார் அனுப்பியது? உன்னை யாருப்பா அனுப்புனா? யாரு? தலைவன் அனுப்புனானா? எதற்காக அனுப்பினான்? இத்தனை நாட்கள் அவன் எங்கே போனான்? தலைவி இருக்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு இல்லையா? அவன் எங்க போனான்? பரத்தையரோடு அவன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கிறானே, இது நியாயமா? அதனால இவன் பரத்தையரோடு சென்று விட்டான் என்று சொல்லி எங்களுடைய தலைவி உடல் மெலியவில்லை, அவள் கைகளில் இருந்த வளையல்கள் நெகிழவில்லை, அவள் திடகார்த்தியமாக உடல் நலத்தோடு உடல்நலம் குன்றாமல் இருக்கிறாள் எங்கள் தலைவி. ஏன் தெரியுமா என்று தோழி தூதுவங்கிட்ட சொல்றாள். இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தவறான ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டான்னா இவன் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் மறந்துடுவான். மறந்துட்டு இவன் போய் அங்க ஒரு வாரம் 2 வாரம் டென்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவான் வீட்டுக்கு. அதுக்கு அப்புறம் அல்லோல் போடுவான். அது வேற விஷயம், அது வேற விஷயம். இதை போல இவன் தலைவியிடம் நேரடியாக சென்று தன்னுடைய நிலையை சொல்வதற்கு முடியவில்லை. இவன் தான் தவறான ஒழுக்கத்தில் அந்த பரத்தையரோடு இருக்கிறானே, அவன் எப்படி நேரா வந்து சொல்லுவான்?
அதை பயந்து கொண்டு அச்சம் கொண்டு தூதுவனை அனுப்புகிறான் தலைவன். அதுக்கு தோழி சொல்றா பாருங்க, எப்பா தூதுவனே, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? தச்சன் இருக்கானே, தச்சன் ஒரு சிறிய தேரை செஞ்சிருக்கான்னு வச்சுக்கங்க. ஒரு தேர். அந்த செய்த சிறிய தேரை குழந்தைகள் என்ன பண்ணோம், அந்த தேரின் மீது பெரியவர்கள் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு தேரை செலுத்துவது போல் செலுத்த முடியாமல் போனாலும் கூட சிறுவர்கள் அதை கையினால் பிடித்து இழுத்து கொண்டு வந்து அதன் மூலமாக இன்பம் அடைவர். தச்சன் செய்த சிறு தேரை பெரியவர்கள் எப்படி குதிரையை பூட்டி தேரை செலுத்துவார்களோ அதை போல செலுத்த முடியாமல் போனாலும் கூட சிறியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அதனை கைகளால் பிடித்து இழுத்து கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைவார்கள், இன்புறுவார்கள். அதை போல எங்கள் தலைவி இருக்கிறாளே, அவள் வந்து தலைவனோடு உடல் ரீதியாக இன்பம் தூய்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட, அவனை நெருங்கி அவனோடு இருக்க முடியவில்லை என்றாலும் கூட அவன் இருக்கிறான், அவனுடைய நட்பு எனக்கு கிடைத்தாலே போதும் என்று எண்ணி அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்பா. அவனோடு நெருங்கி இன்பம் தூய்க்க வேண்டியதில்லை, அவனோடு நெருங்கி பழக வேண்டியதில்லை. அவனுடைய நட்பு, என் தலைவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கிறான், நலமாக இருக்கிறான் என்று அவனுடைய நட்பு கிடைத்தாலே போதும் என்று எங்கள் தலைவி உடல் நலம் குன்றாமல், வளையல்கள் நெகிழாமல், நல்ல திடகாத்தியமாக சௌகரியமாக இருக்கிறான் எங்கள் தலைவி, போய் சொல்லு. அவன் வரணும்னு அவசியம் இல்லை, எங்கள் தலைவி நன்றாகத்தான் இருக்கான். ஒண்ணு இதற்காக அவன் கையாத்துக்குவானா தலைவன்? அவன் பரத்தேர் கூட போய் இருக்க சொல்லு போ. அதுக்காக வந்து உன்னை தூதுவனாக அனுப்பினான் அவன். இங்கே நிலைமை எப்படி இருக்கிறது, தலைவி எப்படி இருக்கிறாளோ என்று இப்போவாவது அவனுக்கு வருத்தம் வந்ததா, மனதில் பட்டதா? இப்பொழுது அவள் நன்றாக இருக்கிறாள் தூதுவனே, போய் சொல்லு போ என்று தோழி தூதுவனிடம் நிலையை சொல்லி வழி அனுப்புகிறாள் தோழி. அருமையான பாடல். இந்த பாடல் கேட்கணுமே. தச்சன் செய்த சிறுமா வையம், பாருங்க பாட்ட. தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும், அந்த தச்சன் செய்த சிறிய தேர், மா என்றால் குதிரை, வையம் என்று சொன்னால் குதிரை பூட்டப்பட்ட தேர். அந்த தச்சன் இருக்கிறானே, அந்த தச்சன் சிறிய தேரை செய்கிறான். எதற்காக? குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு. அந்த குழந்தைகள் அதை என்ன பண்ணும், அந்த தேரை ஊர்ந்து இழுத்து அந்த தேரின் மீது அமர்ந்து கொண்டு இன்புறாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல. தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும், கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல. கையால ஈர்த்து என்றால் இழுத்து, மேலே அமர்ந்து பெரியவர்களா தேரின் மீது அமர்ந்து குதிரையை செலுத்துவார்களே, அதை போல இல்லாமல் போனாலும் கூட, அதை போல் செலுத்த முடியாமல் போனாலும் கூட இந்த குழந்தைகள் சிறுவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல கைகளால் இழுத்து அதன் மூலமாக இன்பம் அடைவார்கள், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவார்கள். அதை போல இளையோர் போல உற்று இன்புறேம் ஆயினும், உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை. நற்றேர் ஊரன் பொய்கை ஊரன் கேண்மை. எப்படி சொல்றான் பாருங்க. செய்து இன்புற்றனையும் செறிந்தன வலையே. என்ன பாட்டுங்க இது? செறிந்தன வலையே. அவனுடைய வளையல்கள் நெகிழவில்லை, அவன் இன்பமாக இருக்கிறான். அவனோடு உடல் ரீதியாக இன்பம் தூய்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட, அவனோடு நெருங்கி வாழ முடியவில்லை என்றாலும் கூட, அவனுடைய நட்பு இருந்தால் போதும், அவனை நினைத்துக் கொண்டே கிடக்கிறாள் என் தலைவி, போய் சொல்றான். தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும், ஊர்ந்து இன்புறார் ஆயினும், மேலே அமர்ந்து குதிரையை செலுத்தி பெரியோர்கள் போல ஓட்ட முடியலனா கூட, தேர செலுத்த முடியலனா கூட, கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல
கைகளால் தேரை இழுத்து இன்புறுவார்கள் அல்லவா இளையவர்கள் சிறுவர்கள். அதை போல எங்கள் தலைவி இருக்காளே, அதை போல நற்றேர் பொய்கை ஊரங்கேண்மை. நற்றேர் நல்ல தேர், அழகான தேரை அதிலே அமர்ந்து கொண்டு பரத்தையரோடு அந்த தேரிலே அமர்ந்து கொண்டு அவன் பொய்கை இருக்கும், அந்த பொய்கையை சுற்றி அவன் வருவான். தேரிலே அமர வைத்துக் கொண்டு பொய்கையிலே நீராடுவான். நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை. ஊரன் என்று சொன்னால் மருத நிலத்து வேந்தன், கேண்மை என்று சொன்னால் நட்பு. அவனுடைய நட்பு இருந்தாலே போதுங்க. என் தலைவன் தானே, என் தலைவன் எந்த பரத்தையர்கிட்ட போனாலும் போறான். ஆனால் அவன் என்னோடு இல்லையா என்று சொன்னாலும் கூட அவனுடைய நட்பு இருந்தால் எனக்கு போதும். அவனை நினைத்துக் கொண்டே நான் ஆயுள் முழுக்க வாழ்வேன். அதனால் என்னுடைய உடல்நலம் குன்றாது. உற்று இன்புரேராயினும் சொல்றான் பாருங்க. செய்து இன்புற்றையும் செறிந்தன வலையே. எப்பேற்பட்ட பாடல், அருமையான பாடல். கேளுங்கள், ரசியுங்கள். தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புரேர் ஆயினும் கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை உற்றே இன்புரேம் ஆயினும் செய்து இன்புற்றேனும் செறிந்தன வலையே என்று முடித்திருப்பார் இந்த தும்பி சேர்க்கிறனார். கேளுங்கள், ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.